அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு மாங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை ஒரு கொத்து, 4 காஞ்ச மிளகா. லைட்டாக அந்த மாதிரி பொரிஞ்சோன்னே ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிற போது, கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். மாங்காய் பச்சடியை பொறுத்தவரை இனிச்சிக்கிட்டு புளிச்சிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்கும். உங்களுக்கு காரமாக மட்டும் வேணும் அப்படின்னா மிளகாய் தூளோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி தான் பச்சடி செய்வோம். ஸோ ஸ்வீட் அதிகமாக சேர்த்துக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட் போடுறேன். நான் ஒரு 1.25 ஸ்பூன் போடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கிறோம். அப்புறம் மாங்காவை சேர்த்துட போறோம். மாங்காவை கலந்து விட்டு மூடி வச்சிருவோம். கொஞ்ச நேரத்துலயே மாங்காய் பச்சடி ரெடி ஆயிரும். இடையில திறந்து லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. மாங்காய் இப்ப திறந்தாச்சு. மாங்காய் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் வெந்து இந்த சாரெலாம் நல்லா வத்தி வந்துடும். இனிப்பு கரெக்டாக ஆகிக்குது. சூப்பராக மாங்காய் பச்சடி பாருங்க ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும், நல்லா கெட்டியாக. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த மாங்காய் பச்சடியை சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு திங்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் சும்மா சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.